வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் முதல்வர் பதவி ராஜினாமா, பெரும் பரபரப்பு, திடீர் ஆட்சி கலைப்பு. உண்மையிலேயே முதல்வர் பதவி ராஜினாமா செய்தாரா, ஆட்சி கலைந்திருக்கிறதா? இதற்கான முழு காரணம் யாரு? இது உண்மை தகவலா இல்லை எதிர்க்கட்சியினால் பரப்பப்படும் வதந்திகளா அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. கள்ளக்குறிச்சி சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் சாராயம் அருந்தி. இந்த காரணத்தினால் ஒருவேளை முதல்வர் பதவி ராஜினாமா செய்திருக்கிறார்களா அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சற்று முன்பு முதல்வர் தனது பதவியை ராஜினாமா செய்ததாகவும் ஆட்சி கலைக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது மக்களே. இது உண்மை தகவலா இல்லை வதந்திகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க இது வதந்திகள் மட்டுமே. முதல்வர் அவருடைய பதவியை ராஜினாமா செய்யவில்லை, ஆட்சியும் கலையவில்லை. என்ன காரணத்திற்காக இப்படி வதந்திகள் பரப்புகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கள்ளக்குறிச்சி என்ற மாவட்டத்தில் பார்த்திங்கனாக்கா கள்ளச்சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்ட உயிர்களை பறிபோயிருக்கு. இதற்காகத்தான் இந்த செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது மக்களே. அமைச்சர் முதல்வர் பதவி ராஜினாமா செய்துள்ளார், ஆட்சி கலைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி பல வதந்திகள் பரப்பி கொண்டு வருகிறது. கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த ஒரு குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் முதல்வர் வழங்கியிருக்கிறார். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சிகிச்சை பெற்று வருபவருக்கு தலா 50,000 குடும்பத்திற்கு கொடுத்து வருகிறார் முதல்வர் ஸ்டாலின். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல நலத்திட்ட உதவிகளை செய்யத்தான் போகிறார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மக்களே. முழுக்க நிறைய வதந்திகள் வருது, அது யாரும் நம்ப வேண்டாம். இதுதான் அப்டேட். ஸோ இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் தொடர்ச்சியாக வேணும்னா நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.